வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். கர்ப்பப்பை வாய் அப்படின்னா என்ன பகுதி அப்படின்னா, பெண்களுக்கு அடி வயிற்றுல அவங்களோட கர்ப்பப்பை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பையோட அடிப்பகுதி கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பா இருக்குது. இது செகண்ட் காமன் கேன்சர் பெண்களுக்கு இந்தியாவில் பொறுத்தவரையிலும். இந்த கேன்சர் இருந்ததுனால் ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா, வந்ததுன்னா என்ன பண்ணணும், எவ்வளோ சீக்கிரமா அது ஸ்ப்ரெட் ஆகும், சீக்கிரமா இறந்து போயிடுவாங்களா, சர்வைவல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வருது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ரொம்ப 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 மெதுவா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வியாதி. மற்ற கேன்சர் மாதிரி கடகடன் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதுல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த செல், கர்ப்பப்பையோட வாயில உள்ள செல்ஸ் உள்பகுதி வெளிப்பகுதி ரெண்டு இருக்குது. இது ரெண்டுலயுமே கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செல்ஸ் எவ்வளவு நாள் எடுக்கணும்னா 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அந்த அப்நார்மல் செல்ஸ் கேன்சர் செல்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் ஆகும். ஸோ நம்ம இந்த கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. பாப்ஸ்மியர் டெஸ்ட்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்கும். உங்க கைனகாலஜிஸ்ட போறப்ப அடி வயிறுல செக் பண்றப்போ இந்த இடத்துல இருந்து டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த இடத்துல இருந்து டெஸ்ட் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு 2 to 3 நாளுக்குள்ள ரிப்போர்ட் வந்துடும். அந்த ரிப்போர்ட் எதர் நார்மல்னு வரலாம், இல்ல அப்நார்மல்னு கூட வரலாம். அப்நார்மல்னு வந்தா கூட நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்து நிறைய நாட்கள் ஆகும். அது அட்வான்ஸ் கேன்சரா ஆகி மற்ற இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது எதர் பிளாடர், உங்களுக்கு யூரின் போறதுக்கு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்ல மோஷன் போற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், வயிறுல பல பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், லங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இதெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வைரஸ் கிருமினால வருது. HPV வைரஸ் அப்படின்னு சொல்றது. எகெயின் இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு HPV வைரஸ்க்கு வேக்சினேஷன் இருக்குது. இந்த வேக்சினேஷனை நம்ம கொடுத்தோம்னா 90% வரலும் சர்விக்கல் கேன்சர் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது 2வது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட அறிகுறிகள்ங்கிறது பெரும்பாலான டைம் நமக்கு எந்த அறிகுறிகளுமே இருக்காது. இந்த அறிகுறிகள் இல்லாம இருக்கப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நாளடைவில் செக் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அறிகுறிகள் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும். ஏன்னா அந்த ரத்த கசிவுகள் இந்த இடத்துல இருந்து வர்றப்போ அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது நார்மலாவே பிளட் கலந்த மாதிரி உங்களுக்கு செக்ரீஷன்ஸ், வெஜைனால இருந்து வர்ற வெள்ளப்படுறதுன்னு சொல்றது, பிளட் கலந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுறப்போ இந்த பிளாடர் சம்பந்தமா, நீர்ப்பை சம்பந்தமான பொருட்களோ, ஏதாவது யூரின்ல பிளட் கலந்த மாதிரி வருது, அடிக்கடி யூரின் வர்றது, யூரின் போறப்போ வலிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மோஷன் போற இடத்துல ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா மோஷன்ல பிளட் வர்றது, அதெல்லாம் இருக்கும். இது மற்ற வியாதிகள்லயும் இருக்கும். எல்லாருக்கும் பிளட் யூரின்ல வந்ததுன்னா சர்விக்கல் கேன்சர் ஆயிருக்குமானா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு அறிகுறிகள் என்னங்கிறத பார்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது 3வது விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டது, நமக்கு அறிகுறிகள் கம்மியா தான் இருக்கும், அதனால செக்அப் பண்ணிக்கணும். 4வது ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்குது. இப்போ சர்விக்கல் கேன்சர் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வேற எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா வெறும் கர்ப்பப்பையை எடுக்கிறது மட்டுமே போதுமானதா ட்ரீட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுல என்ன செல் டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது தவிர கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருந்தா கூட உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ சர்ஜரி பிளஸ் மெடிகேஷன்ஸ், கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, இந்த மாதிரி நிறைய அட்வான்சஸ் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்னால நமக்கு சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கர்ப்பப்பை கேன்சரை கண்டுபிடிக்கிறோம், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா 90% ஆஃப் த பீப்புள் 5 years வரலும் சர்வைவ் ஆகிறாங்க. அதே ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா கூட இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்னால 58% வரலும் 5 years சர்வைவல் ரேட் இருக்குது. ஸோ ஈஸியா நம்ம ட்ரீட் பண்ணி அந்த நம்மளோட வாழ்நாளை ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி டாக்டர், நம்ம சர்விக்கல் கேன்சர் வர்றதை அவாய்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா
ஒன்று வந்து உங்களோட டெஸ்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஏர்லியராக கண்டுபிடிக்க முடியும். சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருக்குதா இந்த இடத்துல அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் எதுனா அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹெச்பிவி வேக்சினேஷன். உங்களோட பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் மற்றும் மகளிர் எல்லாருமே வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. மூணாவது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். செக்ஸ் வைக்கிறப்போ வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை கம்மி பண்ணும். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணால் சர்விக்கல் கேன்சர் வர்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, சர்விக்கல் கேன்சர் வந்து காமன், அதுக்கு அறிகுறிகள் பெருசாக இருக்காது. அதனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணிக்கணும். இருந்ததுன்னா பயப்படாதீங்க, நல்ல சர்வைவல் ரேட் இருக்கு. அவேர்னஸ் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.